எகிப்து பிரமிடுகள் பற்றி நீண்ட காலமா வெளிவராத நிறைய ரகசியங்கள் இப்பொழுது வந்திருக்கு. என்னன்னா, அந்த காலத்துல பிரமிடுகள் அடிமைகளால சித்திரவதை செய்யப்பட்டு கட்டப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அது உண்மையான்னு பார்த்தா அது உண்மை கிடையாது. அதே போல கிளியோபாட்ரா மிக அழகானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையான தகவலின்படி பார்த்தா அவங்க அழகானவங்களும் கிடையாது, மிக கொடூரமானவங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல இருந்த எகிப்திய பெண்கள் அவங்க மாசமா இருக்கிறாங்களா இல்லையா என்பதற்காக பிரெக்னன்சி டெஸ்டராக கோதுமையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே போல சகோதரியை திருமணம் செய்த நிறைய மன்னர்கள். இது போல தலை சுற்ற வைக்கும் எகிப்திய ரகசிய வரலாறுகளை இந்த காணொளி மூலம் விரிவா பார்க்கலாம் வாங்க. இன்றும் கூட கட்டடக்கலை நிபுணர்களை வியக்க வைக்கும் ஒரு அதிசயம் எகிப்து நாட்டு பிரமிடுகள் தான். இந்த தொழில்நுட்பம் மிகவும் நுண்ணியமானது என்பதோடு இந்த கலை கிமு 3150ஆம் ஆண்டிற்கு முந்தையது என்ற தகவல் தான் இந்த கட்டட அமைப்பை உலக அதிசயங்கள்ல ஒன்றா நிலைநிறுத்தி இருக்கு. பூமியில தோன்றிய மிக புராதனமான நாகரிகம் கொண்ட நாடு என்று எகிப்து பெருமை கொள்ளுது. இதற்கு முக்கிய காரணம் இந்த நாட்டில் அமைந்திருக்கும் பிரமிடுகள் தான். நெடித்துயர்ந்த ஸ்தாபிகள் மற்றும் என்றும் வற்றாத நைல் நதி ஆகியவை தான் இதற்கு முக்கிய காரணமா இருக்கு. ஆப்பிரிக்க கண்டத்துல 10,10,000 சதுர கிலோமீட்டர் பரப்புக்கு விரிந்திருக்கிறது எகிப்து. இதன் வடக்கே மத்திய தரைக்கடல், வடகிழக்கே இஸ்ரேல் நாடு, கிழக்கே செங்கடல், தெற்கே சூடான் நாடு மற்றும் மேற்கே லிபியா நாடு என்று சூழ்ந்திருக்கின்றன. நைல் நதி கரையில வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட நிலையான சமுதாய அமைப்பை உருவாக்கியவன் தான் மேனிஸ் என்ற மன்னன். இவன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டது கிமு 3150ஆம் ஆண்டிலிருந்து. அவனை அடுத்து 3000 ஆண்டுகளுக்கு அடுத்து பல அரசர்கள் அங்க ஆட்சி செய்திருக்கிறாங்க. சமயம், கலை, மொழி என்று பல்வேறு துறைகளில் தனித்து விளங்கிய எகிப்திய கலாச்சாரம் இந்த 3000 ஆண்டு காலத்துல வெகுவா வளர்ந்து செழித்திருக்கிறது. இன்றைய நவீன காலத்து பொறியாளர்களும் கல்வியாளர்களும் வியந்து ஏன் பொறாமையும் படக்கூடிய பிரமிடு என்ற கட்டடங்கள் பலவற்றை கொண்டிருக்கிறது இந்த எகிப்து. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த நாட்டு கலாச்சாரப்படி அங்கே மனித மரணம் கொண்டாட்டத்துக்குரியது. ஆனா மன்னனின் இறப்பு என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆமாங்க, உயிரின்றி உணர்வின்றி மன்னன் சடலமாக படுத்து கிடந்தாலும் ராஜா உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை அந்த நாட்டு மக்கள் வளர்த்து கொண்டிருந்தாங்க. அதனால்தான் அவன் எழுந்து வந்து விடுவான் என்ற எதிர்பார்ப்புல அவனுடைய உடலை பதப்படுத்தி மருத்துவ ரீதியான இந்த முறைக்கு மம்மி என்று பெயர். பிரம்மாண்டமான பிரமிடு ஒன்றை கட்டி அதனுள்ள அடக்கம் செய்து விடுவாங்க. அதோடு கூடவே ஏராளமான நகைகள், ராஜ அலங்கார வகைகள் என்று சேர்த்து அடக்கம் செய்வாங்க. இவ்வாறு பிரமிடு கட்டியதன் நோக்கமே எதிரிகள் யாராலும் தம் மன்னருக்கு தீங்கு நேர்ந்து விடக்கூடாது என்பதுதான். அதை தவிர மன்னரின் பாதுகாப்புக்காகவும் உபசாரம் செய்வதற்காகவும் அவருடைய வேலையாட்கள் 4-5 பேரும் உயிருடன் மம்மியோடு புதைக்கப்படுவார்கள். எகிப்துல சுமார் 100 பிரமிடுகள் இருந்தாலும் கிசா நகரில் உள்ள பிரமிடு தான் மிகவும் புராதனமானது, மிகவும் பெரியது. மனித முயற்சியின் சாதனை இது என்று கருதப்படுது. ஆமாங்க, 480 அடி உயரம் பாரோக் என்ற எகிப்திய மன்னனின் கல்லறை இது. கிமு 2560ஆம் ஆண்டுகளுக்கு முந்தையது. இதுவே உலகின் 7 அதிசயங்களும் ஒன்றாக கருதப்படுது. இந்த சடங்கு முறையை பத்தி கொஞ்சம் விரிவா பார்த்தோம்னா, மிக விரிவான இறுதி சடங்கு முறைகளை எகிப்தியர்கள் பின்பற்றி வந்தாங்க. இறந்த பின்னும் மனிதன் அழிந்து விடுவதில்லை, அமரத்துவம் எய்துகான் என்ற நம்பிக்கை கொண்ட இவர்கள் உடல் கெடாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில இறுதி சடங்கை நடத்தி வந்தாங்க. சடலங்களை மம்மிகள் எனப்படும் ஒரு வகையான மண்பானைகளில் வைத்து புதைத்து வந்தாங்க. எகிப்தியன் மன்னர்கள் இறந்த பிறகு இவரின் உடல்கள் பதப்படுத்தப்பட்டு மம்மிகள்ல பாதுகாக்கப்பட்டன. பாரோவின் கல்லறைகள் 481 அடி உயரமுடையவை. இறந்தவர்களின் உடலை பாதுகாக்க பிரமிட் வடிவ கோபுரங்களும் அமைக்கப்பட்டுச்சு. மம்மிகள் புழக்கத்துக்கு வருவதற்கு முன்பு பாலைவன குழிகள்ல உடல்கள் புதைக்கப்பட்டு வந்தன. சடலங்கள் மம்மிகள்ல வைத்து பாதுகாக்கப்படும் பழக்கம் உருவான பிறகுதான் பாலைவனங்கள்ல புதைக்கும் பழக்கம் மக்களிடையே தொடர்ந்தது. விரிவான சடங்குகளுடன் மம்மிகள்ல புதைக்க முடியாத ஏழை மக்களுக்கு பாலைவனம் ஒரு வரப்பிரசாதமாக திகழ்ந்தது. மிகவும் வசதி படைத்த எகிப்தியர்கள் தங்களின் உறவினர்களின் உடல்களை மம்மிகள்ல வைத்து கல்லாலான கல்லறைகள்ல கட்டினாங்க. இதுல புதைப்பதற்கு முன் உடலின் உள்ளுறுப்புகளை எடுத்துவிட்டு லெனின் துணியை கொண்டு உடலை சுற்றி செவ்வக வடிவ சார்கோபோகஸ் என்கிற கற்பெட்டியில அல்லது மரத்தலான சவப்பெட்டிகள்ல புதைச்சாங்க. இவற்றில் மறு உலகத்திற்கு தேவையான உணவு, உடை, பிற பொருட்கள் ஆகியவைய பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. ஒரு சில உறுப்புகளை மட்டும் தனியாக பாதுகாக்கும் பழக்கமும் ஏற்பட்டுச்சு. மம்மிகள்ல உடல்களை பதப்படுத்தும் தொழில்நுட்பம் மேலும் மேலும் வளர்ந்து வந்துச்சு. மிக சிறந்த தரம் கொண்ட ஒரு மம்மியை பதப்படுத்த 70 நாட்கள் பிடித்தன. உடலின் உள்ளுறுப்புகளை நீக்குவது
மூக்கு வழியா மூளையை வெளியே எடுப்பது, நாட்ரோன் என்ற உப்பு கலவையில உடலை கெடாமல் பாதுகாப்பது ஆகியவை பண்டைய எகிப்தில் கடைபிடித்த பழக்கங்கள்ல அடங்கும். உயிரற்ற உடல் லெனின் துணியால் பாதுகாப்பாக சுற்றப்பட்டு ஒவ்வொரு மடிப்பிலும் பாதுகாப்பு தாயத்துள்ள சொர்க்கப்பட்டன. இவை பிறகு அலங்கரிக்கப்பட்ட சவப்பெட்டிகள்ல வைக்கப்பட்டுச்சு. அரசாட்சிகள் மாறிய போது ரோமானிய ஆட்சியில உடல் பாதுகாப்பை விட அதிகமான கவனம் மம்மிகளின் வெளி தோற்றங்களுக்கு அளிக்கப்பட்டுச்சு. இதன் விளைவாகத்தான் மம்மிகளும் பிரமிடுகளும் அற்புதமான முறையில நிர்மாணிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டுச்சு. இந்த பிரமிடுகள் இன்று உலக அதிசயங்களாக பார்க்கப்படுது என்றால் அதற்கு காரணம் பண்டைய எகிப்தியர்கள் அதற்கு கொடுத்த முக்கியத்துவம் தான். அதே போல எகிப்தை ஆண்ட மன்னர்கள் சகோதரியை திருமணம் செய்து கொள்ளும் பழக்கத்தை வச்சிருந்தாங்க. எகிப்தின் சில மன்னர்கள் தங்களுடைய சகோதரிகள் அல்லது ஒன்றுவிட்ட சகோதரிகளை மணந்தாங்க. இத்தகைய திருமணங்கள் நாட்டின் ராணி பிறப்பிலிருந்தே தனது கடமைகளை செய்ய பயிற்றுவிக்கப்படுவதை அவங்க உணர்த்தினாங்க. அரியணைக்கு அதிக பேர் போட்டியிடுவதை தவிர்க்கவும் இத்தகைய திருமணங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. திருமணம் ஆகாத இளவரசிகளுக்கு கணவர்கள் கிடைக்கும் வாய்ப்பாகவும் இது பார்க்கப்பட்டுச்சு. இருப்பினும் சகோதர சகோதரி திருமணங்கள் ஒருபோதும் கட்டாயப்படுத்தப்படவே இல்லை. அந்த காலத்துல அரச குடும்பத்திற்கு வெளியே இத்தகைய திருமணங்கள் பொதுவாகவே இல்லை. சகோதரி மனைவியாகிவிட்டால் அவரை குறிக்க பிரத்யேக சொல் ஒன்றும் பயன்படுத்தப்பட்டுச்சான். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெரிய பிரமிடு அடிமைகளால் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. பெரிய பிரமிட் அடிமைகளால் கட்டப்படவே இல்லை. கிரேட் பிரமிட் எனப்படும் மிகப்பெரிய பிரமிட் 1,00,000 அடிமைகளால் கட்டப்பட்டது என்று பண்டைய வரலாற்றாளர்கள்லாம் சொல்றாங்க. ஆனா இப்ப வந்த கூற்றுப்படி அது உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எகிப்திய பாரோக்கள் தங்கள் சிம்மாசனங்களை கைப்பற்றிய போது உடனடியாக ஒரு புதிய பிரமிடு கட்ட உத்தரவிட்டாங்க. கட்டுமான அதிகாரிகள் பாரோவின் ஊழியர்களை பிரமிடுகளை கட்டும்படி கட்டாயப்படுத்தினர் என்று நீண்ட கால நம்பிக்கை இருக்கு. ஆனா அது கிடையாது. ஆனா அது உண்மை அல்ல. தொழிலாளர்கள் விருப்பத்துடன் பிரமிடுகளை உருவாக்க முன் வந்தனர் மற்றும் அவர்களுக்கு தினசரி ஊதியமும் வழங்கப்பட்டுச்சு. கற்கள் கனமாக இருப்பதால பிரமிடுகளை கட்டி எழுப்புவதற்காக அவற்றை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வைத்திருக்க அவர்களுக்கு பாராட்டு உணவும் வழங்கப்பட்டுச்சு. மேலும் அவர்களுக்கு உதவ சிறிய தொழில்நுட்பமும் கிடையாது. மனிதர்கள் எல்லா வேலைகளையும் கையாலேயே செஞ்சாங்க அப்படின்னு நம்புவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த காலத்துல எகிப்தியர்கள் அளவீடு மற்றும் சீரமைப்புல இத்தகைய துல்லியத்தை அடைய என்ன கருவிகளை பயன்படுத்தினர் என்பது குறித்து இன்னும் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு தான் வருது. ஆனா இந்த பிரமிடு எப்படி கட்டப்பட்டுச்சுன்னா உண்மையிலேயே 5000 நிரந்தர சம்பளம் பெறும் பணியாளர்கள் மற்றும் 20,000 தற்காலிக பணியாளர்களால் பெரிய பிரமிடு கட்டப்பட்டுச்சு அப்படின்னு தொல்பொருள் சான்றுகள் நிறைய சுட்டி காட்டிருக்கு. இப்பொழுது இந்த தொழிலாளர்கள் அடிமைகள் அல்ல. 3 அல்லது 4 மாத ஷிப்ட்ல பணிபுரிஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் பிரமிடுகளுக்கு அருகில் உள்ள ஒரு தற்காலிக முகாம்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்கு அவர்களுக்கு உணவு, பானம், மருத்துவ கவனிப்பு போன்றவை வழங்கப்பட்டிருக்கு. பணியில இறந்தவர்கள் அருகேயுள்ள கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல கிளியோபாட்ரா மிக அழகானவங்க அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஆனா உண்மையிலே சொல்ல போனா கிளியோபாட்ரா அழகில்லாமல் இருந்திருக்கிறாங்க அப்படின்றதான் உண்மை. பண்டைய எகிப்தின் கடைசி ராணியான 7வது கிளியோபாட்ரா ரோமின் மிக முக்கியமான பிரபலங்களான ஜூலியஸ் சீசர் மற்றும் மார்க் ஆண்டனி ஆகியோரின் இதயங்களில் இடம் பிடிச்சார். அப்படியானா அவர் நிச்சயமா சிறந்த அழகுடன் இருந்திருக்க வேண்டும் என்று நம்பப்படுது. ஆனா அவர் அப்படி இல்லை என்று அவருடைய நாணயங்கள் தெரிவிக்குது. மூக்கு, கன்னம், கண்கள் ஆகியவற்றை கொண்ட அவரது உருவம் நிச்சயமாக பேரழகு பெண்ணை போன்ற இல்லை என்று இப்போதும் பலரும் கருதி வராங்க. எனினும் பெண்பால் தோற்றத்தை விரும்பாததாலும் இப்படிப்பட்ட உருவத்துடன் நாணயங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கலாம் என்று சில பேர் கூறுறாங்க. கிளியோபாட்ராவை நேரில் கண்ட சாட்சிகள் யாருமே இல்லை. இருப்பினும் அவருடைய நாணயங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம அவருடைய அழகு குரலிலும் நடத்தையிலும் இருந்தது என்று ஒரு பண்டைய வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிரமிடுகள் வடக்கு நோக்கி கட்டப்பட்டிருக்கு. எகிப்து வழியாக பாயும் ஒரே நதி நைல் நதியின் மேற்கு கரையில கட்டப்பட்ட பெரும்பாலான பிரமிடுகள். இந்த சரக்குகளை கொண்டு செல்வதற்கான சிறந்த வழி நீர்வழிகள் என்று மக்கள் உணர்ந்ததால அது தேசிய நெடுஞ்சாலையாகவும் கருதப்பட்டுச்சு. தங்கள் சூரிய கடவுள் தனது சொந்த சூரிய படகுல தண்ணீர்ல அவர்களுடன் பயணிப்பார் என்றும் அவங்க நம்பினாங்க. கட்டிடங்கள் சுண்ணாம்பு கற்களால் செய்யப்பட்டுச்சு. வெளிப்புற அடுக்கு உயர்ந்த ஷூனுக்கு மெருகூட்டப்பட்டது. இந்த மேற்பரப்பின் பிரதிபலிப்பு தன்மை சூரிய ஒளியை திசை திருப்பவும் மம்மிகளை பாதுகாக்கவும் உதவிச்சு. அஸ்தமனம் செய்யும் சூரியன் நிலை இறந்தவர்கள் ராஜ்யம் எங்கே என்று கருதப்பட்டுச்சு. கிசாவின் பெரிய பிரமிடு என்று அழைக்கப்படும் இந்த பிரமிடு அங்கு காணப்படும் 3 பிரமிடுகள்ல மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய பிரமிடு ஆகும். இது 8வது வம்சத்தை சேர்ந்த பார்வோன் குப்புக்காக கட்டப்பட்டது மற்றும் கிமு 2580 முதல் 2560 வரை கட்டப்பட்டிருக்கு. இதுல ராஜா மற்றும் ராணிக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட அறைகள், ராபர்ஸ் டன்னல், ஒரு நவீன திறப்பு வாயல், கிராண்ட் கேலரி மற்றும்
பிரமிடின் உள்ள ஒரு பெரிய வெற்றிடத்தை கொண்டிருக்கு. இந்த பிரமிடு தயாரிக்க சுமார் 2.3 பில்லியன் பாறைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா அதன் துல்லியமான பரிமாணங்கள் எகிப்திய அளவுகளில் இருப்பதால அவை செயல்படுவது கடினம். கிசா பிரமிடு மிகவும் பிடித்த சுற்றுலா தலமாக மாறும் அளவுக்கு மற்ற பிரமிடுகள் கிடையாது. பிரமிடுகளின் கட்டுமானத்திற்கு நிறைய ரகசியங்கள் இருந்திருக்கு. மக்கள் தங்கள் பார்வோ மற்றும் பொதுவாக இருந்தவர்கள் மீது கொண்டிருந்த ஆழ்ந்த அன்பையும் மரியாதையும் காட்டுறாங்க. பிரமிடுகள் எகிப்துல ஏராளமாக கிடைக்கக்கூடிய உள்ளூர் சுண்ணாம்பு கற்களால் செய்யப்பட்டிருக்கு. மேலும் வெளிப்புறங்கள் மிகவும் மெருகூட்டப்பட்டிருக்கு. இந்த கற்கள் சூரிய ஒளியில பிரகாசிக்க பயன்படுகின்றன. இதனால பிரமிடு ஒரு பெரிய நகை போல பிரகாசிக்கிறது. இந்த பிரமிடுகளை பற்றிய மற்ற சிறப்பு அம்சம் என்னன்னா, சூரியன் வெளியில மிகவும் வெப்பமாக இருந்த போதிலும் பிரமிடின் உள்ள வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் மாறாம இருந்திருக்கிறது. இது ஒரு பெரிய ஏர் கண்டிஷனர் யூனிட்டாக செயல்பட்டு. பிரமிடுகளின் கதவுகள் மிகவும் கனமாக இருந்திருக்கு. இந்த பெரிய கதவுகளை எவ்வாறு திறப்பது என்பது எகிப்தியர்கள் மட்டுமே தெரியும். உண்மையிலே கதவுகள் மிகவும் கனமாக இருந்திருக்கிறது. அவ எளிதில் திறக்கப்படாததால அவை கதவுகளாக கிட்டத்தட்ட அடையாளம் காண முடியாததாக இருந்திருக்கு. கிரேட் பிரமிடு விஞ்ஞானிகளால் ஆய்வு செய்யப்படும் போது மட்டுமே அவை திறக்கும் வழிமுறை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவை பெரிய ஸ்வெல் கதவுகள் என்பதை உணர்த்திருக்கு. உள்ளே இருந்து ஒரு கையால் திறக்க மிகவும் எளிதானது, ஆனா வெளியிலிருந்து திறக்க கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்று விசித்திரமான அம்சத்தை இந்த கதவு கொண்டிருக்கிறது. இந்த விளைவை உருவாக்க எகிப்தியர்கள் இந்த 20 டன் கதவுகளை எவ்வாறு சமன் செய்ய முடிந்தது என்பதற்கு ஒரு மர்மமாகவே இருக்கு. கிசா பிரமிடுகளுக்கு அடியில சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எகிப்தியர்கள் இந்த கட்டிட தொழில்நுட்பத்தை நாம் மீண்டும் கண்டுபிடிப்பதற்கு முன்பே தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க என்பதை இது சுட்டிக்காட்டுது. சுரங்கங்கள் மிக துல்லியமாக வெட்டப்பட்டு பெட்டிகளும் காணப்பட்டன. இந்த பெட்டிகள்ல ஒவ்வொன்றும் 100 டன் எடையுள்ளதாக இருக்கும். காளைகளை அடக்கம் செய்வதற்காகவே அவை இருந்திருக்கு என்று பலர் நம்புறாங்க. ஆனா பிரமிடுக்குள்ள காளைகளின் எந்த ஒரு ஆதாரமும் இதுவரை கண்டுபிடிக்கவே இல்லை. பிரமிடுகளை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட கற்கள் ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 10 டன் இருந்திருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான யானையின் எடையை விட அதிகம். இந்த கற்களை பிரமிடுகளின் உயரத்திற்கு அவர்களால் எவ்வாறு உயர்த்த முடிந்தது என்பது ஒரு மர்மமாகவே உள்ளது. இன்னும் விஞ்ஞானிகளால் ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருது. பிரமிடுகள் சுமார் 203 படிகள் வரை உயர்ந்திருக்கு. மேலும் ஒவ்வொரு கற்களும் வியக்க வைக்கும் துல்லியத்துடன் வைக்கப்பட்டு இன்றும் வலுவாக நிற்கின்றது. இந்த அழகான பிரமிடுகளை உருவாக்க நிறைய காலம் மற்றும் முயற்சி தேவைப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் சராசரியாக 2 நூற்றாண்டுகளை எடுத்துக்கொண்டிருக்கு. சுமார் 138 பிரமிடுகள் பண்டைய எகிப்தில் கட்டப்பட்டிருக்கு. அவற்றின் அழகு அவற்றின் கட்டுமானத்தில் மட்டுமல்ல, நட்சத்திரங்கள் தொடர்பாக அவற்றின் நிலைக்கு சென்ற தனித்துவமான சிந்தனையிலும் உள்ளது. இவற்றை எல்லாம் தாண்டி அந்த காலத்துல கோதுமைய பிரெக்னன்சி டெஸ்டராக பயன்படுத்திய பண்டைய எகிப்து பெண்கள் நாடி துடிப்பு அறிந்து ஒருவர் கர்ப்பமாக உள்ளாரா இல்லையா என்பதுதான் முதல்ல நமது முன்னோர்கள் அறிந்த விந்தையாகும். ஆனா பல ஆண்டுகளுக்கு முன்னர் கோதுமை வைத்து ஒருவர் கர்ப்பமாக உள்ளாரா இல்லையா என்பதை பண்டைய எகிப்து பெண்கள் கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இவர்கள் இந்த செயல்தான் இன்று பிரெக்னன்சி டெஸ்டர் கிட் வாங்குவதற்கு பெரிய காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியாக 1350 காலகட்டத்தில் எகிப்து பெண்கள் தங்களது சிறுநீரை கோதுமையில பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த கோதுமை வேகமாக வளர்ந்தது என்றால் அது பெண் குழந்தை என்றும், மெதுவாக வளர்ந்தது என்றால் அது ஆண் குழந்தை என்றும், ஒருவேளை கோதுமை வளரவே இல்லை என்றால் அந்த பெண் கர்ப்பமாகவே இல்லை என்றும் கோட்பாடுகள் சொல்லுது. அந்த பெண்கள் 2 சின்ன பைகள்ல தங்களது சிறுநீரை வைத்து அதுல சிறிதளவு கோதுமையை போட்டு ஓரமா வச்சு விடுவாங்களாம். அந்த கோதுமை வளர்கிறதா இல்லையா என்பதை சில நாட்கள் பொறுத்திருந்து அவர்கள் பார்ப்பாங்க. அதன் பின்னரே கர்ப்பமானது உறுதியாகும். இவ்வாறு எகிப்து பெண்கள் இந்த நடைமுறையை பின்பற்றினார்கள் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிஞ்சுக்கிறாங்க. அதன் பின்னர் அதனை அவர்கள் ஆராய்ச்சியும் செய்து பார்த்திருக்கிறாங்க. அதன்படி அது 70% அளவு வெற்றியில முடிஞ்சிருக்கு. அப்போதுதான் முதல் முறையாக சிறுநீர் வைத்து கர்ப்பமாக உள்ளார்களா இல்லையா என்பதை கண்டறியலாம் என்று தெரிய வந்திருக்கு. மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொளி மூலம் விரிவா பார்க்கலாம். நன்றி.